சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் தேவி. குன்றத்தூரில் கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு அமைச்சர் பங்கேற்று நடத்தி வைத்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 250 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல், புடவை, மாலை, பழங்கள், சத்தான உணவுகள் என சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மனோகரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழாவினை செய்து வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில், எனது பெண்ணுக்கோ உறவினருக்கோ வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்தால் என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதுபோல் தற்போது உள்ளேன். கருத்து வேறுபாடு இருந்தாலோ காதல் திருமணம் செய்தாலோ வளைகாப்பு சில குடும்பங்களில் செய்ய மாட்டார்கள். தற்போது 250 பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. 4 ஆண்டுகளில் 5000 பெண்களுக்கு வளைகாப்பு செய்யப்பட்டு உள்ளது. இது மகளிருக்காக நடத்தப்படுகின்றன. ஆட்சி சந்தோஷமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். நான் அப்பாவாக கேட்டுக்கொள்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள். புரியாத பெயர் போட்டு பெயருக்கு அருகிலேயே என பெயர் வைக்கின்றனர். சில பெயர்களின் அர்த்தங்களை கூறியவுடன் கூட்டத்தில் இருந்த பெண்களும் அதிகாரிகளும் சிரித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட சேர்மன் மனோகரன், ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, குன்றத்தூர் ஒன்றிய துணை சேர்மன் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம், குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி, ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தியாளர் யுவராஜ். கொஞ்சம் கொடுண்ணா அப்படியே கொடுங்க. பின்னாடி வாங்க. வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கி சீர்வரிசை பொருட்கள் வழங்க உள்ள மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்களை துறையின் சார்பாக அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி வாழ்த்துறை வழங்க உள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்.
குழந்தைய கையாட்டு பார்க்காத அப்படியே பாருங்க. இது மகளிருக்காக நடத்தப்படுறாங்க. ஆம்பளைங்களும் நிறைய பேர் யோசிப்பாங்க, எல்லாம் பெண்களுக்காக செய்யறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாரு, உரிமை தொகை 1000 ரூபாய். 1,17,00,000 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 1000 ரூபாய் தருது ஆட்சி திமுக. இதோட சில குடும்பங்களை கொண்டு போயிருக்கு, இன்னும் வரல. அதோட இப்ப சட்டமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப மனு கொடுங்க, 100 மாதம் மனு கொடுக்குறாங்க. அது யார் யாருக்கு மனு கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கும் அந்த பணத்தை நாங்கள் வருவோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். கட்டணம் இல்லாமல் பேருந்து அரசு பள்ளிகளில் படிக்கிற 6வது 12வது படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேற்படிப்புக்கு போகிற போது மாசம் 1000 ரூபாய். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்க பார்க்க விடாது. சந்தோஷமா தான் வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும், மாட்டாருக்கு பிரச்சனை, வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இருக்கும். எதை பத்தி நீ கவலைப்படாத. இந்த காரை வாங்கி இந்த காரை விடு. நீ சந்தோஷமா இருந்தாதான் பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தையா வரும். நீ வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்று மனசுல வச்சுக்கிட்டு துக்கப்பட்டீங்கன்னா அறிவுள்ள குழந்தை பிறகு. அதனால எதை பத்தி கவலைப்படாத. நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு காரை வாங்கிப்போ. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தையாக, அறிவுள்ள ஆற்றல் பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும். மதுரை இருக்கிறவங்க நான் கூட கேட்டுக்கொள்வது, உங்க அப்பாவால நான் கேட்கிறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கேட்கிறேன், தயவுசெய்து தமிழ் பேர் வைங்க. போன வாரம் நானும் நம்ம சட்டமன்ற எம்எல்ஏ நம்ம பஞ்சாயத்து கொடுக்கல, அதை போனோம். அரசு நடத்துறாங்க. அதுல 30 குழந்தைங்க பேர் சொன்னாங்க. மாநில கலை நிகழ்ச்சி 2 குழந்தைகளாக 30 பேர் தமிழ் பேர் பேச 20 குழந்தைக்கு மனசே நிக்காது பண்றாரு. நான் வந்து கேட்கிறேன்னா குழந்தை பார்த்தோம்னா நாராயண போய் என்ன பேர் வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா ஆறு அந்த முதல் 6 இருக்கும். நீ 6 பேர் கிளம்புமா புரியாத பார்த்தா கிடைக்கும். பூவும் பெய்யுமா பேர் கிடையாது. ஜாதகக்கார சொல்லி அந்த பேர் எது நல்லா இருக்கோ அதை வச்சுட்டு போயிடுவீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா புரியாத பேருக்கு போட்டு இருக்கிற அப்படின்னு தமிழ் பேர் இருக்காங்க. அது பேருக்கு முடியல. அதனால மாநிலம் சொன்னாலும் சரி, வீட்டுக்கார சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் தமிழ் பேர் தான் நீங்க வைக்கணும். வைப்பீங்களா? என்ன தரல சவுண்டா இல்லையா? தமிழ் பேர் தான் வைக்கணும். இன்னொரு கேள்வி சொல்ற கேட்டுங்க, சிரிக்கிறது சொல்றாங்க. இந்த பேர் வச்சிருக்காங்கல்ல, நான் எல்லா வீட்டிலும் சொல்ல வழக்கம். யாசிக்காக வச்சிருப்பாங்க, பாத்துறீங்களா? பேரு வச்சுக்கிறாங்க இல்லையா? வச்சுக்கிறாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாசிக்காக என்ன தெரியுமா? பிச்சைக்காரங்க பிச்சைக்காரங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? புரியாத வச்சிருக்கீங்க. பிரதீஷ் பாத்தீங்களா? இல்லையா? பிரதீஷ் கேள்விப்பட்டிருக்கா? பிரதீஷ் என்ன தெரியுமா? மனாங்கடின சிறுகதை சொல்ல சமஸ்கிருதம் மட்டும் நிறைய பேர் இருப்பீங்க இருப்பாங்க. அவளை கேளுங்க, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அபர்ணம் வச்சிருப்பாங்க. அபர்ணம் சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பா இல்லையா? வீடு இல்லாதவன் அபர்ணம் பேரு. ஆனா நம்ம அபர்ணம் பேர் வைக்கணும். கேசவம் வச்சிருக்காங்க. பாத்துக்கிற கேசவம் நான் உலகம் சொல்றதில்லை, முடியின் அர்த்தம். அது மட்டும் முடியின் அர்த்தம், முடியின் அர்த்தம். தர்ஷினி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? கேட்குறீங்களா? அமாவாசை கிருஷிகாக வச்சிருப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? தூங்கும் முடியின் அர்த்தம். தீப்சிகா வச்சிருப்பாங்க. தீப்சிகா
மயில் விளக்கு அதாவது பாவம். துஷ்யர்கள் இருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? துஷ்ய தீமையின் அர்த்தம். மகிஷான்னு வச்சிருக்காங்க, மகிஷா கேள்விப்பட்டீங்களா? எதுவும் அர்த்தம். சிறுகிரி சொல்ல ஏதாவது இந்த இடத்துல வெயிட்டு நம்ம சொல்லிட்டு நீங்க அழகாக வச்சிருக்காங்க, இது மாதிரிலாம் நம்ம பேரே மாறி போய் ரொம்ப தப்பா இருக்கு. அது நல்ல தமிழ் பேர் இருக்குது, நம்ம பிரச்சனை பேர் இருக்குது, நம்ம ஆயாதார பேர் இருக்குது, பிரமாதமான பேர் இருக்குது. யார் எது சொன்னாலும் கேட்காங்க, நீங்களாம் சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, பிறக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர் வைங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் கேட்டு ஆக சிறந்த அறிவுள்ள குழந்தைகள் கொடுத்து நீங்களாம் சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.